இதோ உலகவாழ் தமிழ் மக்களே, இது வெளிப்படுத்தின சுவிசேஷகம் தான் உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மறைக்கப்பட்ட சம்பவங்கள். இவற்றை நீங்கள் தயவு செய்து என்னோடு சேர்ந்து புரிய ஆரம்பியுங்கள். ஆதலாக நான் இந்த வீடியோவை செய்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலில் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இது ஐரோப்பாவைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 தலைகளும் அதனுடைய என்று சொல்லப்படுகிற கூட்டணி நாடுகள் தான். தூஷணமான நாமம். ஏனென்றால் அவங்க இப்போவே அவங்களுடைய கம்ப்யூட்டர் முழு சிஸ்டத்துக்கும் பீஸ்ட் என்ற பெயர் தான் கொடுத்துருக்குறாங்க, சாத்தான் என்ற பெயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவே நல்லொரு வெளிப்படுத்தல் எங்களுக்கு. அதுதான் இவங்கள் தான். அழகாக கேளுங்கள். இதை சொன்னவர் தீர்க்கதரிசி யோவான். அக்கினி ஞான ஸ்நானத்திற்கு அப்புறம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே நடக்க போறவற்றை இங்கே அப்படியே எழுதப்பட்டிருக்கு. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதான் சர்வாதிகாரம். என்ன கொடுக்கப்பட்டது? வலு சர்ப்பம். அதாவது தீய சக்திகளால் கொடுக்கப்படுகிற சர்வாதிகாரம். அதைத்தான் இன்றைக்கு அந்த மறைக்கப்பட்ட எப்ஸ்டைன் ஜெஃப்ரி மறைக்கப்பட்ட ஒரு தீவில் தன்னுடைய கொடுமையான சாத்தானிய வழிபாட்டை செய்து பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி நரபலி கொடுத்து கொண்டு வந்தான். இன்றைக்கு அதே ஸ்டைலில் செய்கிறவர்கள், அதே வடிவமைப்பில் செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் இந்துக்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளாமல் விக்கிரகங்களை வைத்து விக்கிரகங்களுக்கு மிருகங்களை சித்திரவதை செய்து பலி கொடுக்கிறதை நான் ஒவ்வொரு சேனலிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குற அந்த மிருகங்களுக்கு கொடுக்குற வதை, சித்திரவதை, அப்படி ஒரு கொடிய சித்திரவதையை கொடுத்து, களத்தை வெட்டி போட்டு கூட போகவில்லை, கொடிய சித்திரவதையை கொடுத்து கடவுளுக்கு பலியிடுகிறார்களாம். வடிவாக தெரிய வேண்டும், அவர்கள் சாத்தானுக்கே பலியிடுகிறார்கள். கடவுள் என்ற பெயரில் சாத்தானை நல்லாக வாலாயம் பண்ணி தேசம் முழுவதிலும் சாத்தான் தான் அவர்களுக்கு பிரசிடென்ட்மார்களை தெரிவு செய்கிறது, அரசியல்வாதிகளை தெரிவு செய்கிறது. அதில் நல்ல அரசியல்வாதி மக்களை காப்பாற்றும் என்ற நோக்கத்தோடு வந்தான் என்றால் அவனை எப்படியாவது கதை முடித்து விடுவார்கள், தாங்களே கதை முடித்து விடுவார்கள். என்றால் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது இந்த வலு சர்ப்பம்.